வெல்கம் டு மிலா ஸ்டோரி எபிசோடு 14. மாட்டுக்கரையை பெரிய செல்வந்தரமானாலும் தன்னுடைய பணத்தை தனக்கு என்று வைக்காமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தல். மாட்டுக்காரர் தன்னுடைய பாலை ஆராய்ச்சி மூலம் தரம் குறையாமல் பார்த்து கொண்டு தரம் குறையாத பால்களை நேர்மையான முறையில் விற்க வேண்டும் என்று கலப்படமில்லாத பாலை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் என்று பாலை தரத்தை சோதனையிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். சோதனை நல்ல முடிவு வந்த பிறகுதான் மாட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று பால்களை ஏற்றுமதி செய்கின்றார் மாட்டுக்காரர் பாலின் மூலம் அதற்கு அதிகமான பணம் வந்து குவிந்து இருப்பார். மாட்டுக்காரர் அதிகமான மாடுகளை வாங்கி வந்து பால் பண்ணையை விவரித்து கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். தன் ஊரில் மட்டுமில்லாத மற்ற ஊர்களிலும் பால் பண்ணையை உருவாக்கி கொண்டு பால்களை விற்பனையில் முதலில் சிறந்து விளங்குகின்றார் மாட்டுக்காரர். மாட்டின் பாலின் மூலம் மாட்டுக்காரருக்கு ரொம்பவும் ஆனந்தமும் சந்தோஷமும் பணமும் குவிந்து வருகிறது மாட்டுக்காரர் தன் ஊரில் மட்டுமில்லாத மற்ற ஊரிலும் வெளிநாடுகளிலும் தன் பால் பண்ணையை உருவாக்கி கொண்டு அதுக்கென்று தனியாக கடையும் உருவாக்கி கொண்டு பால் பண்ணையில் அவரை முதல் இடத்தில் மட்டுமில்லாத வெளிநாடுகளில் முதலிடம் வைக்க வேண்டும் என்று மாட்டுக்காரர் பாலில் வருமானத்தில் முதல் இடத்தில் பெற்று விளங்குகிறார் மாட்டுக்காரர் பாலின் மூலம் வரும் வருமானத்தில் அவருக்கு பணம் குவிந்து வருகிறது. அவருக்கு என்ன என்று தெரியாமல் மாட்டுக்காரர் ஏழை எளியருக்கு விளங்க வேண்டும் என்று மாட்டுக்காரர் தன் பணத்தில் பாதியில் மக்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று என்னை போன்ற ஏழை எளியவர் முதலில் இருந்தார்கள். நானும் அதை போன்றுதான் இருந்தேன். ஆனால் இப்போது மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மாட்டுக்காரர் ஏழை எளியோருக்காண்டி சந்தைக்கு சென்று தன் ஊர் மக்களுக்காண்டி தன் வேலையில்லாத மக்களுக்காண்டி பண்ணையில் ஒரு வேலை கொடுத்து அவரிடம் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். தனது பண்ணையில் வேலை கொடுத்தாலும் 3 வேளை உணவு போதியமான வருமானம் கொடுத்தாலும் மாட்டுக்காரர் அவர்களிடம் சகஜமாக பேசிக்கொண்டு மக்களாக மாட்டுக்காரர் இருந்து கொண்டார். அவர் பெரிய செல்வந்தராக இருந்தாலும் மக்களுடன் அவர் சாதாரண போன்றே விளங்குகின்றார். மாட்டுக்காரர் அப்படி அவர் வீட்டுக்கு சென்று பார்க்கும்போது அவர்கள் வீடுகள் கூரை வீடில் இருந்து மாட்டுக்காருக்கு பார்த்த உடனே ஏதாவது செய்ய வேண்டும் என்று மாட்டுக்காரர் இதை போன்றுதான் நானும் முதலில் கூரை வீட்டில் தான் இருந்தேன். இப்போது நான் மாறிக்கொண்டேன். மக்களுக்கு அந்த கூரை வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று எனக்கு நல்லாவே தெரியும். அதிக பிரச்சனைகள் வரும். வீட்டை ஒரு முறையும் நம்ம நன்றாக பாதுகாக்க வேண்டும். இதை போன்று நானும் முதலில் இருந்தேன். இப்போது இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். என்னிடம் பணம் இருக்கு என்று மாட்டுக்காரர் அவர் ஊரில் உள்ள குடிசை வீடுகள் அனைத்தையும் அவர்கள் பெரிய வீடாக கட்ட வேண்டும் என்று ஒருவரிடம் கொடுத்து வீடு கட்டுவரிடம் கொடுத்து மாட்டுக்காரர் அவர் வீட்டை பெரிய வீடாக கட்டிக்கொடு என்று தன்னிடம் பணத்தை கொடுத்து அவர்களுக்கு போதியமான வசதியுடையும் அவர் விருப்பமான வீடை அவர்கள் கட்டிக்கொடு என்று மாட்டுக்காரர் அவரிடம் பணத்தை கொடுத்து வீடை கட்டி கொடுங்கள் என்று கொடுத்தார். மாட்டுக்காரர் கொடுத்தனா மக்களுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. மக்கள் அவரிடம் போதியமான வருமானம் கொடுத்து வீடும் கட்டி கொடுத்தாக போதியமான மனசு அவரிடம் இருக்கு என்று மாட்டுக்காரர் தன்னிடம் இருக்கும் பணத்தையும் அவர்களுக்கு கொடுத்து மகிழ்வித்து பார்த்து கொண்டிருக்கிறார் மாட்டுக்காரர். பள்ளிகளுக்கு இல்லை என்று நம் ஊரில் பள்ளிக்கூடமே இல்லை என்று குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம், இலவச பள்ளிக்கூடம், இலவச மருத்துவமனை என்று அனைத்தையும் மாட்டுக்காரர் தன் பேரில் உருவாக்கி கொண்டு இலவசமாக மக்களுக்கு ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன் பேரில் தொடங்கி வைத்தார் மாட்டுக்காரர். குழந்தைகளுக்கு விருப்பமான ஐஸ்கிரீம் கடை குழந்தைகளுக்காண்டு மாட்டுக்காரர் திறந்து வைத்தார். இலவசமாக அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று தரமான பாலின் மூலம் உருவாக்கி ஐஸ்கிரீமை குழந்தைகளுக்கு கொடுக்க வந்தார் மாட்டுக்காரர் தனது சந்தோஷமான வாழ்க்கையை மகிழ்வித்து வாழ்ந்து வந்தார். தனக்கு மட்டும் இல்லாமல் மற்றவருக்கும் கொடுத்து மாட்டுக்காரர் பணத்தை தனக்கு மட்டும் வைக்காமல் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று மாட்டுக்காரர் எல்லாருக்கும் பகிர்ந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர் எவ்வளவு செல்வந்தராக ஆனாலும் காலை எழுந்து அந்த ஒரு மாடியிடம் மட்டுமே பேசிக்கொண்டு அந்த ஒரு மாடியிடம் தன்னிடம் நடந்தது எல்லாத்தையும் கூறிக்கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர் போன்று ஏழையாக இருக்கும்போது இருந்த பணம் இல்லாத போதும் பணக்காராக இருக்கும்போது தன்னிடம் பணத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று அவருடைய எண்ணம் நல்ல எண்ணமாக மாறிக்கொண்டு வருகிறது. அதே போன்று நம்மளும் இருப்போம் என்று நமது வாழ்க்கையை இல்லாதவர்களுக்கு இருக்கிறவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நமது எண்ணமும் இருக்க வேண்டும் என்று இந்த கருத்து மூலம் மாட்டுக்காரர் கதை மூலம் கூறுகிறேன். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.